திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் 14வது வார்டில் 79 மீட்டருக்கு சிமெண்ட் கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 40 லட்சத்தில் லோகநாதன் என்பவர் ஒப்பந்த பணியை எடுத்துள்ளார். முறைப்படி டெண்டர் மூலமாக இந்த பணியை பேரூராட்சி மூலம் தொடங்கிய இவர் அந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரத்துடன் சாலை பணியில் ஒப்பந்ததாரர் லோகநாதன் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது சாலை பணி போடக்கூடாது என்று பள்ளிப்பட்டு பேரூராட்சியின் திமுகவை சேர்ந்த தலைவர் மணிமேகலை மற்றும் அவரது குடும்பத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் இவர் ஜேசிபி முன்பு நின்று கொண்டு பேரூராட்சி தலைவர் மணிமேகலை சாலை பணியை போட்டால் நடப்பதை வேறு என்று ஜேசிபி ஓட்டுநரிடம் மிரட்டியுள்ளார் என கூறப்படுகிறது. மேலும் பேரூராட்சி தலைவர் மணிமேகலையின் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை பணியை போட்டால் கொன்று விடுவோம், கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியதாக சாலை பணியை ஒப்பந்தம் எடுத்த லோகநாதன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். மேலும் 40 லட்சத்தில் ரூபாய் 10% கமிஷன் கொடுத்தால் சாலை பணியை போட்டுக் கொள்ளலாம், இல்லை என்றால் உடனடியாக நிறுத்து என்று இவர் மிரட்டுகிறார். முறையாக தரமாக சாலை போட வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்த பணியை 40 லட்சத்திற்கு எடுத்து சாலை பணியை மேற்கொண்டதாகவும் இவர் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மணிமேகலை அவர் குடும்பத்தாருடன் கொலை மிரட்டல் விடுக்கிறார் என்றும் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு விரைவாக எடுக்க வேண்டும். மேலும் சாலை பணி மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்திய திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மணிமேகலை மற்றும் அவர் குடும்பத்தார் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதல்வர் விரைவாக இதற்கான நடவடிக்கை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக விசாரணை செய்து இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு ஒப்பந்த பணியை எடுப்பவர்கள் மீது இப்படி தரம் தாழ்ந்து லஞ்சம் கேட்டு நடந்து கொண்ட சம்பவம் பேரூராட்சி தலைவராக தொடரலாமா என்று கேள்வி எழுப்பிய ஒப்பந்ததாரர் லோகநாதன் மேலும் சாலை பணியை நிறுத்தியதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கு இந்த பகுதியை கடந்து செல்ல முடியவில்லை. மேலும் சாலை பணியை நிறுத்தியது தவறு. அவசர தேவைக்கு மற்றும் மருத்துவ தேவைக்கு இந்த சாலை பணி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளோம் என்றும் சாலை பணியை அடிப்படை தேவையை இப்படி தடுத்து நிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் இந்த பகுதி பொதுமக்கள் பெண்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வணக்கம் சார், நான் ஈச்சமல்லேருந்து பேசுகிறேன், செல்லம்மா பேசுகிறேன். எனக்கு வழியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் நடக்கிறதுக்கும் முடியாது. நாங்கள் எங்கன்னா கூலிக்கு போனனாலும் போக முடியாது, தண்ணி அடக்க முடியாது. நீ 1 மாதம் யூஸ் கடிக்கலாம், 2 மாதம் யூஸ் கடிக்கலாம், உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பில்லு வாங்கி நீங்கள் போடலாம். ஆனால் எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுன்னுக்கிறோம், 1 வாரத்துக்கெல்லாம் எனக்கு ரோடு போட்டு முடிச்சு கொடுக்கணும். நான் எந்த வழி இல்லாமல் பாம்பு போகுது, மாடு போகுது, ஆடு போகுது, நான் சமைக்கிறதுக்கு விறகு ஏற்றுன்னு போகிறது கூட என்னால் முடியாது. யார் எடுத்தீங்களோ யார் தடுத்துறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 1 வாரத்துக்கெல்லாம் எனக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுன்னு இருக்கிறேன். தயவுசெய்து யார் எடுத்தாங்களோ யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வழி போட்டு எனக்கு வழி முடிச்சு கொடுக்கணும். எங்கள் பையன் கல்யாணத்துக்கெல்லாம் 1 வாரம் தான் இருக்குது எங்கள் பையனுக்கு கல்யாணம். சொந்த பந்தமாக வர முடியாது, யாருமே நடக்கவும் முடியாது. எங்கள் பேத்தி சின்ன குழந்தை, 2 வருஷம் குழந்தை, அது நடந்து போச்சுன்னா ஊந்துச்சுன்னா யாராவது பார்ப்பாங்களா, ஒரு மாத்திரை வாங்கி தருவாங்களா, ஒரு ஊசி போடுவாங்களா? நான் எந்த வழி இல்லாமல் நான் என் பேத்தி எப்படி கூட்டின்னு போவேன்? நான் நடக்கிறதுக்கு வழி இருக்குதா? தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு முடிச்சு கொடுங்க. மொத்தம் தெருவில் எத்தனை வீடு இருக்குது? 20 வீடு இருக்குது, நடக்கிறதுக்கு வழி இல்லை. காலையிலேருந்து இரட்டமலை சீனிவாசன் தெருவிலேருந்து பேசுகிறேன். இந்த ஒர்க்கு வந்து அயோத்திதாஸ் ஒர்க்கிலேருந்து நாங்கள் டெண்டர் போட்டு ஒர்க் எடுத்திருக்கோம். ஒர்க்கு டேட் வந்து 29/1/2024. ஒர்க் ஆர்டர் வந்து லோகநாதன் அண்ட் கோன்ற பேரில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் எடுத்துருக்குறோம். அந்த ஒர்க் எடுத்து இப்போ இது வந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த ஒர்க்கு முடிக்கிற போல தான் எங்களுக்கு வந்து ஒர்க் ஆர்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஆரம்பத்திலே வந்து தளபதி கிருஷ்ணசாமி தெருவில் வந்து தடுப்பு சுவர் கட்டும்போதே வந்து தலைவர் மணிமேகலை அவங்க சார்ந்தவங்க, அவங்க மாமனார் ஆறுமுகம், அவங்களுடைய வீட்டுக்கார் கணவருடைய தம்பி மயில்வாசன், இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஒரு ரெவடிஸ் மாதிரி பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. அது வேலையை நிறுத்திட்டோம். நிறுத்தின பிறகு மறுபடியும் காம்ப்ரமைசேஷன் பேசி ஒரு முடிவு பண்ணி மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்டோம். அந்த வேலை முடிச்சுட்டு இந்த வேலை ஃபைனலாக வந்து இது ஃபேவர் பிளாக் ரோடு. இது ஃபேவர் பிளாக் ரோடு வந்து 4 ரோடு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு இந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீமில் வந்து செய்கிறப்போ வந்து காலையில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து ஜேசிபி காலையிலே வந்து இந்த பேரூராட்சி தலைவர் மணிமேகலுடைய மாமனார் ஆறுமுகம், அவருடைய மணிமேகலுடைய மைத்துனர் மயில்வாசன், இவர் 2 பேர் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இங்கே வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக வரும். நீங்கள் கொலை கூட விழும்,
இன்னும் வந்து கொலை மிரட்டிட்டு போனாங்க. மறுபடியும் வந்து ஜேசிபி வந்து வேலை செய்கிறவங்கள வந்து நீ வேலை செஞ்சேன்னா வந்து உன்னை வெளியில் வந்து வெட்டி எடுத்துருவாங்க உன்னை அப்படின்னு வந்து மயில்வாசன் வந்து மிரட்டுறாரு. இந்த மயில்வாசன் வந்து பேரூராட்சியிலே வந்து சூப்பர்வைசராக வேலை போட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க கணவர் அவங்க மைத்துனை வந்து தலைவருடைய மைத்துனை மயில்வாசன் இவங்க வந்து பேரூராட்சியிலே உட்காந்துன்னு ஒரு ரவுடிசம் போல் நடத்தின்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த வேலையை வந்து என்னுடைய வார்டு இது 14வது வார்டில் வந்து நான் வந்து வார்டு உறுப்பினராக ஜெயிச்சு தலைவராக வந்திருக்கிறேன். எனக்கு உண்டான பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வேலையை செய்யுங்க. நான் வந்து இந்த ரோடு வேலையை வந்து தரமாக செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து மொத்த டோட்டல் அமௌண்ட் வந்து 40 lakhs 40 லட்சம். இது உண்டான அமௌண்ட்டை வந்து 10% எனக்கு கொடுங்க. 10% கொடுத்துட்டு நீ வேலையை செஞ்சுங்க. சரி எவ்வளோ தான் சொல்லுங்கன்னு கேட்கும்போது நீ வந்து ஆஃபீஸில் வந்து பேசுங்க, போர்டில் வந்து பேசிட்டு நாங்கள் எவ்வளோன்னு சொல்கிறது அதை கொடுத்துட்டு நீ போய் வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இது வந்து நாங்கள் வந்து இந்த ரோடை வந்து நியாயமான முறையில் நல்ல தரமான முறையில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அது எப்படின்னா நீங்கள் செஞ்சுக்க, எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு நீங்கள் எப்படின்னா செஞ்சுக்க அப்படின்னு வந்து செய்கிற வேலையை வந்து நிறுத்திட்டு போயிட்டு குடும்பத்தோடு வந்து மிரட்டல் பண்ணி வேலையை நிறுத்திட்டு போயிருக்காங்க.